வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் ஜெயந்தி வருகின்ற திங்கட்கிழமை அன்று வருதுங்க. அந்த திங்கட்கிழமை அன்று நம்ம வாங்கக்கூடிய 2 பொருட்களை பார்க்க போகிறோம். அந்த 2 பொருட்களை வாங்கி நம்ம கிருஷ்ணருக்கு படைத்தோம் அப்படின்னா அந்த கிருஷ்ண பகவானோட முழு அருளையும் நம்மளால் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த 2 பொருட்கள் அப்படின்றது கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்தமான பொருளுங்க. இந்த பொருளை நம்ம அன்றைய தினம் வாங்கி கிருஷ்ண பகவானுக்கு படைத்தோம் அப்படின்னா மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு செல்வ செழிப்பை கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட அந்த 2 பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்னா இந்த கிருஷ்ணர் ஜெயந்தியும் ஒன்றுங்க. கிருஷ்ணரோட பிறப்பை கோபியர்கள் கொண்டாடியதை நினைவுபடுத்தும் விதமாக இன்றும் நாம் இதை சிறப்பான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு வரோங்க. கிருஷ்ணர் ஜெயந்தியை எந்த நாளில் எந்த நேரத்தில் பூஜைகள் செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். குழந்தை வரம் வேண்டுபவங்க கிருஷ்ணரை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக படைக்க வேண்டிய 5 நெய்வேத்திய பொருட்கள் இருக்குங்க. அவரை பூஜை செய்து வழிபடும் முறை, அவற்றை தெரிந்து கொள்ள எந்த நேரத்தில் கிருஷ்ணர் வழிபாடை செய்யணும் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வேண்டிய வரங்களை கிருஷ்ண பகவான் நம்மளுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. கிருஷ்ணரை அனைவரோட வீட்லையும் எழுந்தருள செய்து அவரோட அருளை பெறுவதே கிருஷ்ணர் ஜெயந்தியோட நோக்கங்க. கிருஷ்ணர் ஜெயந்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. தேய்பிறை அஷ்டமி, கிருத்திகை, திங்கட்கிழமை, கிருஷ்ணர் ஜெயந்தி என பல தெய்வங்களுக்குரிய நாளாக சேர்ந்து வரக்கூடிய ஒரே நாள் அப்படின்றது இந்த ஒரு நாளாக இருக்குங்க. இப்படி அனைத்து நல்ல விஷயங்களும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய இந்த சிறப்புமிக்க நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்குங்க. குழந்தை வரம் வேண்டுறவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளை பயன்படுத்திக்கோங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில் 9:13 முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில் 7:30 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அதனால தான் கோகுல அஷ்டமி வழிபாட்டினை மேற்கொள்ளுறவங்க ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு கிருஷ்ணரை வழிபாடு செய்வது அப்படின்றத துவங்கலாங்க. ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட நினைக்கிறவங்க ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் சமயமாக பார்த்து நம்ம கொண்டாடணும். ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதி இது 2ம் சேர்ந்து வரக்கூடிய நேரம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க. ஏன்னா கிருஷ்ணர் அவதரித்த அந்த திதியும் அந்த நட்சத்திரமும் சேர்ந்து இருக்க நேரத்தில் தான் அவர் அவதரித்தார். அந்த நேரத்திலேயே நம்ம வழிபாடு செய்யும் பொழுது முழு பலனையும் நம்மளுக்கு பெற முடியுங்க. அந்த டைம் எப்போ அப்படின்றத பார்த்துடலாம். ரோகிணி நட்சத்திரம் 26ஆம் தேதி இரவு 9:41 மணிக்கு தாங்க தொடங்குது. அதோட ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 8:54 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் எப்போ நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேங்க. 27ஆம் தேதி காலையில் 6 மணி முதல் 7:20 வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்ல நாளாக உகந்த நாளாக பார்க்கப்படுது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை நம்ம மாலை நேரத்தில் தான் மேற்கொள்வோம்.
அதுதான் வழக்கமாக இருந்து வருது. கிருஷ்ணரை வரவேற்க ஆயர்பாடியில் மாலை நேரத்தில் தான் விளக்கேற்றி மேளதாளங்கள் இசைத்து கோபியர்கள் கொண்டாடியதாக சொல்லப்படுதுங்க. மகாலட்சுமி வழிபாட்டையும் மாலையில் செய்வது அப்படின்றது தான் ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால தான் கிருஷ்ணர் ஜெயந்தி வழிபாடுகளையும் மாலை நேரம் துவங்கி இரவு வரைக்கும் கொண்டாடுவது அப்படின்றத நம்ம செய்து வரோம். இதை தான் கிருஷ்ணர் அவதரித்த நேரமாக சொல்லப்படுது. அதே சமயம் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால தான் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில் இவங்க தங்களோட வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. கிருஷ்ணர் ஜெயந்தி நாளில் அவரோட அருளை பெறுவதற்கு கிருஷ்ணருக்கு பிடித்தமான ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வது அப்படின்றது நம்மளோட வழக்கமாக இருந்து வருது. இந்த நாளில் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான இந்த 2 பொருட்களை வாங்கி கிருஷ்ணருக்கு படைத்தோம் அப்படின்னாலோ இல்லை படைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலோ அவரோட அருளை பரிபூரணமாக பெறுவது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் வீட்டில் செல்வ வளத்தை பெருக செய்யுங்க. இந்த 2 பொருட்களையும் வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு 16 விதமான செல்வங்களும் கிடைக்குங்க. கிருஷ்ணர் உலக உயிர்களை காப்பதற்காக வந்துவிட்டார் என்பதை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் தினம் அப்படின்னா கிருஷ்ணர் ஜெயந்தி. கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவை இரவில் தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. முதல் நாள் பகல் பொழுதுல இருந்தே கொண்டாட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மக்கள் செய்ய தொடங்கிடுவாங்க. கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று வீடு முழுவதும் பச்சரிசி மாவால் கிருஷ்ணர் பாதத்தை வரைந்து அழகாக கோலமிட்டு பூக்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டுங்க. வீட்டில் கிருஷ்ணரோட விக்கிரகமோ அல்லது படமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லாதவங்க புதிதாக அந்த நாளில் வாங்கி வழிபாடை துவங்கலாங்க. இது எதுவுமே முடியாதவங்க வீட்டில் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய விளக்கினை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபட்டாலே அந்த விளக்கில் கிருஷ்ணர் நிச்சயம் எழுந்தருள்வாருங்க. எழுந்தருள்வது மட்டும் இல்லாமல் அருளும் செய்வாருங்க. கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னாலே எல்லோருடைய நினைவுக்கும் வருவது பக்ஷணங்கள் தான். கிருஷ்ணருக்கு தாய் யசோதை நெய்யினால் செய்யப்பட்ட பலவிதமான பலகாரங்களை எப்பொழுதும் சாப்பிட கொடுப்பாருங்க. இவற்றை கிருஷ்ணரும் மிகவும் பிரியமாக வாங்கி உண்பார் அப்படின்னு புராணங்களில் நம்ம படிச்சிருக்கோம். இதனால தான் இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி நாளில் முறுக்கு, சீடை, அதிரசம், லட்டு அப்படின்னு பல பட்சணங்களை வாங்கி நம்ம படைக்கிறோம், இல்லை வீட்டில் செய்து படைக்கிறோம். அதில் வைக்க வேண்டிய முக்கியமான 2 பொருட்கள் என்ன, அதை வைத்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் செல்வநிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வது அப்படின்றது நிச்சயங்க. அதனால தான் கிருஷ்ணர் ஜெயந்தி நாளில் எது முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு பிடித்தமான இந்த 2 பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திடுங்க. கிருஷ்ணரோட அருள் நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்படி கிருஷ்ணருக்கு பிரியமான பொருட்கள் என்ன அப்படின்னா, 1 அவளுங்க. ஏற்கனவே வீட்டில் வாங்கி வைத்திருந்த அவளை பயன்படுத்துவது அப்படின்றத அன்றைய நாளில் செய்யாதீங்க. அந்த நாளில் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் நேராக ஒரு 10 ரூபா போதுங்க, 10 ரூபாய்க்கு இந்த அவளை வாங்கிட்டு வந்து கிருஷ்ணருக்கு புதிதாக படைப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்குங்க. இந்த அவளையே பாயாசமாக செய்து படைத்து நீங்கள் ஒரு சின்ன பவுலில் ஊற்றி கிருஷ்ணர் படத்திற்கு முன்பாக வைப்பது அப்படின்றது இன்னுமே நல்ல விசேஷமான பலனை கொடுக்கும். அதாவது அவள் பாயாசம் அன்னைக்கு செய்து வைப்பது இன்னுமே சிறப்புங்க. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு பிரியமான மற்றொரு பொருள் என்ன அப்படின்னா மயில் இறகு. மற்ற எந்த தெய்வத்திடம் ஒப்பிடும்போது தனியாக ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அது மயிலிறகு தாங்க. கிருஷ்ணர் தனது கிரீடத்தில் எப்பொழுதையும் மயிலிறகை வச்சிருப்பாரு. இதற்கு காரணம் மயிலிறகு மிகவும் எடை குறைந்து லேசான பொருளுங்க. எந்த ஒரு நிலையிலும் நான் என்ற அகங்கார பாரத்தை தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் மனிதன் மயிலிறகை போல இறைவனோடு கலந்து மென்மையான குணத்தை கொண்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்றத உணர்த்துவதற்காகவே இதை அவர் ரொம்ப பிரியமாக அவரோட கிரீடத்தில் தரித்திருக்கார். மயிலிறகு தெய்வீகத்தன்மையை அதிகம் கொண்டது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டதுங்க. கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த மயிலிறகையும் இந்த நாட்களில் புதிதாக வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திடுங்க.
இது நாட்டு மருந்து கடைகள்லையும் தேவஸ்தான கடைகள்லையும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அன்றைய தினம் கண்டிப்பாக இதை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க. இந்த 2 பொருட்களையும் கண்டிப்பாக கோகுல அஷ்டமியான கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட செல்வ நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றவங்க நான் சொல்லியிருந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். கூடவே நான் சொல்லியிருந்த இந்த பொருட்களையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள்ள உங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்தி காத்திருக்குங்க. அதனால் கிருஷ்ணரை நான் சொல்லியிருந்த அந்த டயத்தில் வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திடுங்க. நான் சொல்லியிருந்த இந்த 2 பொருட்களை கண்டிப்பாக வாங்குங்க. யாரெல்லாம் வாங்கி வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.